ஓம் நமோ நாராயணாய. நம்ம கடந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசங்களையும் அந்த திவ்யத்தினுடைய தல வரலாறுகளையும் அங்கே நம்மளுடைய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோங்க. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற முக்கியமான பாசுரம் எது அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழியில் 5ஆம் 10 4ஆம் திருமொழி சென்னியோங்கு. இந்த பாடல்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பெரியாழ்வார் முதல் பாசுரமாக பல்லாண்டு பல்லாண்டு பாடுறார் இல்லைங்களா, அந்த 10ல் ஆரம்பித்து அவர் பாடக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 10 என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் 10 4ஆம் திருமொழி. இந்த 10 பாடல்களோட என்ன முடியுது அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழி முடியுதுங்க. நம்ம பெரியாழ்வார் பாடின அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரோம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 463லிருந்து 473வது பாசுரம் தான் அவர் பாடின அந்த கடைசி 10வது பாசுரங்க. இந்த பாசுரங்கள் மிக அழகாக பெரியாழ்வார் பெருமாளை ரசித்து பாடியிருக்கிறாரு. இந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது அவருடைய விருப்ப வெறுப்புகள் எல்லாத்தையுமே பெரியாழ்வார் விட்டுட்டாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறது மட்டும்தான் அவருக்கு ஒரு உகந்தது அப்படிங்கிற முடிவுக்கு பெருமாளை தவிர வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருமாளை நினச்சி இந்த பாடல் பாடுறாரு. அதே மாதிரி பெருமாள் நம்மக்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமாள் இவர்கிட்டே நம்முடைய பெரியாழ்வார்கிட்ட பெருமாள் வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் உணர்ந்து பெருமாளுக்காக இந்த பாசுரங்களை பாடுறாரு. இந்த அருமையான பாடல் பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாசுரங்களில் இந்த 10 பாசுரமும் மிக முக்கியமான பாசுரங்க. இந்த பாசுரங்களை நம்ம பார்ப்போம். இந்த பாசுரத்தில் பெருமாள் கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எமக்கு தலைவனே, என் குடிக்கு தெய்வமே, என் தலைவனே, உன்னுடைய அபிமானத்தில் சேர்ந்தவனாய் பெற்ற நன்மையை இந்த உலகில் வேறு எவர்தான் பெற இயலும்? யமன் போல நரகத்தில் விழச் செய்து அழுந்தச் செய்கின்ற உலகிலுள்ள எல்லாருடைய பாவங்களும் மூச்சு விடவும் முடியாமல் என்னை விட்டு ஓடிப்போய் புதர்களில் ஒளிந்து கொண்டன. அதாவது பெருமாளுடைய திருஅருள் வந்ததுனால பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிக அழகாக ஒவ்வொரு பாசுரங்களும் இங்கே சொல்லியிருப்பாருங்க. இதை நம்ம பார்ப்போம். பாசுரம் 463. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. பாசுரம் 464. பறவையேறு பரம்பொருடா, நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளியி வேகின்றதால் அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே. பாசுரம் 465. எம்மனா என்குல தெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுள்ளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார்? நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே. பாசுரம் 466. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என்கோல் ஆடி குறுகப்பெறா தடவரைத்தோள் சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே. பாசுரம் 467. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா, என் இருடி கேசா, என்னுயிர் காவலனே. இந்த பாசுரம் மிக அழகான பாசுரங்க. இதனுடைய பொருளை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். எனது தலைவனே, என் இருடி கேசனே, என் ஆத்மாவை அழியாதபடி காப்பவனே, சிறந்த பொன்னை எடுத்து உரைகல்லிலே அதன் மாற்று தோன்றும்படி உரைப்பது போல உன்னை என் நாக்கினுள்ளே மாற்றுக்குறைய உரைத்து விட்டேன். இப்படி நம்ம பொண்ணை ஒரு கல்லில் தேய்ச்சி
அது பொண்ணு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுவோமோ அதே மாதிரி என்னுடைய நாக்கு இருக்கு இல்லைங்களா, அவருடைய நாக்கில் வந்து மாற்றுக்குறை உரைத்துட்டாரா. ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நம்ம நாக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அவர் வந்து அவருடைய நாக்கில் வந்து என்ன பண்ணிட்டாராம், அதாவது மாற்றுக்குறைய உரைத்து விட்டாராம். அப்படி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாராம். உன் அங்கீகாரம் பெற்று யோகிகளுக்கும் அரியனான உன்னை என் மனத்திலே நான் அனுபவிக்கும்படி வைத்தேன். அவருடைய மனசில் வந்து பெருமாள் அழகாக வச்சுக்கிட்டாருங்களாம். நீ மனத்தில் இருக்கும்படியாகன பாக்கியத்தை பெற்ற அடியேனையும் உன்னிடத்திலே அர்ப்பணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னையவே உனக்கு வந்து அர்ப்பணம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக வந்து இந்த பாசுரத்தை சொல்கிறாருங்க. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன். என் அப்பா என் இருடிகேசா என்னுயிர் காவலனே அப்படின்னு மிக அழகாக இந்த 467வது பாசுரம் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 468வது பாசுரம். உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒளியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர்வழி எழுதி கொண்டேன். மண்ணடங்க மழுவளங் கை கொண்ட ராமநம்பி என்னிடை வந்து எம்பெருமான் இனியெங்கு போகின்றதே. பாசுரம் 469. பருவதத்து கயல் ஒரித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய். மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்று என்று உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்கு உரித்து ஆக்கினையே. பாசுரம் 470. அனந்தன்பாலும் கருடன்பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய். எம்பிரான் நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக நினைந்து இருந்தே சிரமம் தீர்த்தேன் நேமி நெடியவனே. பாசுரம் 471. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்து ஆக்கினனே. பாசுரம் 472. தடவரை வாய்மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராவதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. பாசுரம் 473. வேயர்தங்கள் குலத்து உதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயர் ஏற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இந்த பாசுரத்தில் என்ன பெரியாழ்வார் சொல்கிறாரு அப்படின்னா 472வது பாசுரத்தில் பெரிய ஒரு மலை மேல் உச்சியில் தெளிவாக விளங்கும் ஒரு கொடி எல்லோருக்கும் காண எளிதாய் இருப்பது போல என்னுடைய இதய கமலத்தினுள்ளே தெளிவாக விளங்குகின்ற ஒளியினால் நிரம்பியவனே, வடதிசையிலுள்ள திருப்பார்க்கடலும் ஸ்ரீ வைகுண்டமும் மதில்களை உடைய திருத்துவாரகியுமாகிற இவ்விடங்களையெல்லாம் இகழ்ந்து என்னிடத்தில் வசிக்க வேண்டும் என்று எண்ணி அருளினாயே, இது என்ன பேரன்பு அப்படின்னு சொல்கிறார். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பெரியாழ்வாரனுடைய மனசில் வந்து வசிக்கணும்னு பெருமாள் நினச்சாருங்களா. அது எவ்வளோ பெரிய அன்பு இருந்தால் நீங்கள் அப்படி நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வந்து பெருமாள் கிட்ட கேட்குறாரு. கடைசி பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேயர்களுடைய குலத்தில் அவதரித்த பெரியாழ்வார்களுடைய இதயத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற கோபாலனும் மேகம் போன்ற நிறம் உடையவனும் இடையர்களுக்கு தலைவனும் நித்திய சூரியர்களுக்கு தலைவனும் சனகர் முதலிய பெரிய முனிவர்களுக்கு அமுதம் போல் இனியவனுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை இத்திரு மொழியினால் பாடவல்லவர்கள் நிழல்போல் எம்பெருமானை எப்போதும்
அணுகி இருக்க பெறுவார்கள். பெருமாளுடைய நிழலாக எப்போவுமே நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இந்த 10 பாசுரங்களை. இதுதான் நம்மளுடைய பெரியாழ்வாரனுடைய கடைசி 10 பாசுரங்களாக அமைதுங்க. இந்த பாடல்களோட நம்மளுடைய பெரியாழ்வார் திருமொழியினுடைய உரை முற்றுதல் பெறுதுங்க. நம்ம இவ்வளவு பாசுரங்களை கொடுத்த நம்மளுடைய பெரியாழ்வாரனுடைய திருவடிகளை வணங்கி பெரியாழ்வாரனுடைய அருளை நம்ம இந்த பாசுரங்கள் பாடுவதன் மூலம் பெறலாங்க. இதோட நம்ம பெரியாழ்வார் திருமொழியை முற்றுதல் முடிச்சுட்டு அவருடைய அருளை பெற்று நம்மளுடைய பாசுரங்களை பாடுவோம். இதுக்கு முந்தைய பதிவுகளில் பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய அனைத்து பாசுரங்களையும் 10 எல்லாருக்கும் புரிகிற மாதிரியாக நம்ம போட்டிருக்கோம். இனி வரக்கூடிய அடுத்த பதிவுகளில் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய ஒவ்வொரு 10 பாசுரங்களுடைய விளக்கங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய திருமொழிகளை நம்ம பார்ப்போங்க. அது எதுவரைக்கும் நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய பெரியாழ்வார் திருமொழிகள் மற்றும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 108 திவ்ய தேசங்கள் இது எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டுட்டு பெருமாளினுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.